காரியங்களை ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ளக்கூடிய விஷயத்தில் இந்த 5 விஷயங்களை உன்னிப்பாக கவனித்து தினசரி காலையில் இதனை நாம் புதுப்பித்து கொண்டே இருப்பது ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண்கள் மீது கட்டாய கடமையார். இது முதல் ஈமான். 2வது ஈமான் என்னங்க? அதான் நம்மளுடைய லா இலாஹ இல்லல்லாஹ்ல இருக்கக்கூடிய 2வது பகுதி, முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். முஹம்மது ரசூலுல்லாஹ் யாரு? அல்லாஹ்வுடைய படைப்பு. அப்ப படைப்புகளின் மீது நம்பிக்கை கொள்வதுதான் 2வது ஈமான். 2வது ஈமான் என்னங்க? படைப்புகளின் மீது நம்பிக்கை கொள்வது. படைப்புகளிலே உன்னதமான படைப்பு யாரு? மனித படைப்பு. லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம். அல்லாஹ் திருமறையில் சொல்கிறான், நான் படைத்த படைப்புகளிலே உன்னதமான படைப்பாக, அழகான படைப்பாக மனிதர்களை நான் படைத்திருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் தன் திருமறையில் சொல்கிறான். அந்த அடிப்படையில் 2வது ஈமான் மனிதர்களின் மீது நம்பிக்கை கொள்வது. அல்லாஹ்வுடைய படைப்பான மனிதர்களின் மீது நம்பிக்கை கொள்வது. என்னங்க ஹஜ்ரத், மனிதர்கள் மீது நம்பிக்கை கொள்வதா? இதெல்லாம் புதுசா நான் கேள்விப்படுறேனே அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஆமாம், மனிதர்களை, ஒரு சில மனிதர்களை குர்ஆன் ஹதீஸ் நமக்கு எப்படி வழிகாட்டி இருக்குதோ அந்த வகையில் நாம் நம்பிக்கை கொள்வது ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண்களின் மீது கட்டாய கடமையாக இருக்குது. அந்த மனிதர்களை நம்பிக்கை கொள்ளக்கூடிய விஷயத்தில் ஏதேனும் ஒரு இடத்தில் நமக்கு சரிவு ஏற்பட்டாலும் நம்மளுடைய ஈமான் முழுமையடையாது. அப்ப 2வது ஈமான் என்னங்க? மனிதர்களை நம்பிக்கை கொள்வது. 6 வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள் உலகத்தில். எத்தனை வகையான மனிதர்கள் இருக்கிறாங்க? 6 வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள். இந்த 6 வகையான மனிதர்களை பற்றி குர்ஆன் ஹதீஸ் எவ்வாறு நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டு இருக்குதோ அதே மாதிரி நாம் அந்த கட்டளையை நிறைவேற்றி நம்பிக்கை கொள்ளாத வரை நாம் முஸ்லிம்களாக, பரிபூர்ண முஃமின்களாக ஆக முடியாது. இந்த நிலையில் நாம் தொழுகையை நிறைவேற்றினால் அல்லாஹ் நம்மளுடைய தொழுகையை அங்கீகரிக்க மாட்டான். அப்ப 6 வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள். அதுல முதலாவது யாருங்க? அல்லாஹ்விற்கு அடுத்து இந்த உலகத்தில் ஒரு அந்தஸ்து படைத்த ஒரு படைப்பு இருக்குதுன்னா அது அல்லாஹ்வின் இறுதி தூதர் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். அல்லாஹ் என்ற அந்த தாத்திற்கு அடுத்து இந்த பிரபஞ்சத்தில் அடுத்த அந்தஸ்தை படைத்தவர்கள் அல்லாஹ்வின் இறுதி தூதர் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். இந்த 6 மனிதர்கள்ல முதலாவது மனிதர் யாருங்க? முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து பிரத்யேகமாக நாம் 3 நம்பிக்கை கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். பிரத்யேகமாக 3 நம்பிக்கை கொள்ள நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்துல 3 நம்பிக்கை கொள்ளணும். முதலாவது என்னங்க? இவர்கள் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அனுப்பப்பட்ட ரசூலாக, நபியாக, தூதராக இருக்கின்றார்கள். சத்திய தூதர் இவர்கள். இவர்கள் சொல்வது அனைத்தும் உண்மை. அவர்கள் எதையுமே தவறாக பயன்படுத்தவில்லை, மொழியவில்லை என்பதாக நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். முதலாவது ஈமான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வின் சத்திய தூதராக, சத்திய நபியாக, சத்திய ரசூலாக நாம் ஏற்றுக்கொள்வது. 2வது ஈமான் என்னங்க? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மஅசூம் என்பதாக நாம் நம்பிக்கை கொள்ளணும். மஅசூம், மீம் ஐன் ஸா வாவ் மீம், மஅசூம் என்பதாக நம்பிக்கை கொள்ளணும். மஅசூம்னா என்னங்க? புதுசா கேள்விப்படுறோமே. இவ்வளவு நாளா நாங்க இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய விஷயத்துல பயன்படுத்தி நாங்க கேள்விப்படவே இல்லையே. இப்படிப்பட்ட நம்பிக்கை கொள்ளணுங்கிறது எங்களுக்கு தெரியாமல் இருக்குதே அப்படின்லாம் நீங்க யோசிக்க வேண்டாம். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, வேற பேர்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப மஅசூம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம்
பாவம் செய்யக்கூடிய எந்த விதமான ஆற்றல் இல்லாத நபர் என்பதாக நம்பிக்கை. இதுதான் மாசூம். பாவம் செய்யக்கூடிய ஆற்றல் இல்லாத நபர், பாவம் செய்யக்கூடிய சிந்தனை இல்லாத நபர், பாவம் செய்யணுங்கிற அவங்களுடைய அவங்களுடைய சிந்தனையில பாவம் செய்யணுங்கிற தோன்றவே தோன்றாது. பாவம் செய்யக்கூடிய எந்த ஆற்றலுமே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருக்காது அப்படிங்கிறதுக்கு நம்பிக்கை கொள்ளணும். இதுக்கு தான் மாசூம் என்பதாக அரபியில் சொல்லுவார்கள். ஆனா இன்னைக்கு என்ன ஒரு கை செய்த நிலை, யாராவது ஒரு முஸ்லீம் ஏதாவது ஒரு தவறை செய்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்துல, ஏதாவது ஒன்று பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய நேரத்துல நாம ஏதாவது போய் சொல்ல போனோம்னா, ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த காலத்துல அப்படி நடக்கலையா, அப்படி நடக்கலையா, அந்த காலத்துல அது செய்யலையா, அப்படி நடந்துச்சா, இப்படி நடந்துச்சான்னு என்ன சொல்லிடுறாங்க? நாவை மிக வேகமாக பயன்படுத்தி விடுகிறார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக நம்மளுடைய நாவை பயன்படுத்தணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாசூம், பாவம் செய்யக்கூடிய எந்த விதமான ஆற்றலும் இல்லாதவர்கள். அவர்களிடம் இருந்து பாவமே நடக்காது என்பதாக, தவறே பாவம் என்ற அந்த சிந்தனை அவர்களுக்கு இருக்காது என்பதாக நாம் நம்பிக்கை கொள்வது ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண்கள் மீது கட்டாய கடமை. இது இரண்டாவது ஈமான். மூணாவது ஈமான் என்னங்க? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டுமே பிரத்யேகமாக வழங்கப்பட்ட ஒரு கண்ணியத்தை நம்பிக்கை கொள்வது. அந்த கண்ணியம் என்னங்க? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அனுப்பப்பட்ட இறுதி நபியாக, இறுதி ரசூலாக, இறுதி தூதராக இருக்கின்றார்கள் என்று நாம் நம்பிக்கை கொள்ளணும். அவர்களுக்கு பிறகு கியாமத் நாள் வரை எந்த ஒரு நபரும் நபியாகவோ ரசூலாகவோ வரவே முடியாது என்பதாக நாம் நம்பிக்கை கொள்ளணும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னைக்கு சமுதாயத்துல இந்த நம்பிக்கையில குறைபாடு இருக்குது. இந்த விஷயத்தை நம்பிக்கை கொள்ளணுங்கிற விஷயம் பல முஸ்லிம்களுக்கு தெரிவதில்லை. நீங்களாம் கேள்விப்பட்டிருக்கலாம், இந்த அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத் என்று அழைக்கப்படக்கூடிய நபர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா, கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமா சொல்லுவாங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக ஏற்றுக்கொள்வார்கள். நம்மளை மாதிரியே தொழுகுவாங்க, நல்ல காரியங்களை செய்வாங்க, நோன்பு வைப்பாங்க, தஹஜ்ஜத் தொழக்கூடியவங்களா இருப்பாங்க, எல்லா நல்ல காரியங்களும் செய்வாங்க. ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அனுப்பப்பட்ட இறுதி நபி, இறுதி ரசூல் என்பதாக ஏற்க மறுத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு வேறு ஒரு நபரை, மிர்சா காதியானி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நபரை நபியாக ஏற்று பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆரம்பத்தில் நான் சொன்னதை போன்று தொழுகையை கொண்டு ஒருத்தன் முஃமின் என்று எடை போடப்பட மாட்டாது. நோன்பை கொண்டு, நல்லறங்களை கொண்டு ஒருத்தன் முஃமின் என்று எடை போடப்பட மாட்டாது. அந்த நபர்கள், அந்த கூட்டத்தினர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறுதி நபியாக ஏற்க மறுத்ததினால் அவர்கள் முஸ்லிம்கள் கிடையாது, அவர்கள் முஃமின்கள் கிடையாது. அவர்கள் இஸ்லாமிய வட்டத்திற்குள் இருக்கக்கூடிய நபர்களாக கருதப்பட மாட்டார்கள் என்பதாக அகில உலக இஸ்லாமிய கூட்டமைப்பு மக்கா முக்கர்ரமாவில் இருந்து நமக்கு தீர்ப்பு வழங்கி இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நபர்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா, சென்னை மாநகரத்துல, கோயம்புத்தூர்ல, சென்னை பல்லாவரத்துல, மேலப்பாளையங்கிற ஊர்ல, அதே மாதிரி திருப்பூர், ஈரோடு, தஞ்சாவூர்ல கூட இந்த மாதிரி நபர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறுதி நபி, இறுதி ரசூலாக ஏற்க மறுத்த நபர்கள் இருக்கின்றார்கள் என்பதாக நாம் கேள்விப்படுறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம ஜாக்கிரதையா இருக்கணும். அப்ப முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்பிக்கை கொள்ளக்கூடிய விஷயத்துல 3 ஈமான். முதலாவது ஈமான், அவர்கள் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து சத்திய தூதர் என்பதாக நம்புவது. இரண்டாவது ஈமான், அவர்கள் மஅசூம், பாவம் செய்யக்கூடிய சிந்தனையே இல்லாத நபர் என்பதாக நம்புவது.
மூணாவது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அனுப்பப்பட்ட இறுதி நபி, இறுதி ரசூல். கியாமத் நாள் வரை எந்த ஒரு நபரும் நபியாகவோ ரசூலாகவோ வரவே முடியாது என்பதாக நம்பிக்கை கொள். இது முதலாவது நபர். இரண்டாவது ஈமான்ல முதலாவது நபர். இரண்டாவது ஈமான் என்னங்க? மனிதர்களை நம்பிக்கை கொள்வது. 6 வகையான மனிதர்கள்ல முதலாவது நபர் அல்லாஹ்வின் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ். இரண்டாவது நபர் யாருங்க? 1,23,999 நபிமார்களை நம்பிக்கை கொள்வது. எல்லா நபிமார்களும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர்த்து ஏனைய எத்தனை நபிமார்கள் உலகத்தில் அனுப்பப்பட்டார்களோ அனைவர்களையும் நம்பிக்கை கொள்வது. இவர்கள் விஷயத்தில் 2 விஷயத்தை நாம நம்பிக்கை கொள்ளணும். இவர்கள் விஷயத்துல 2 ஈமான் இருக்கு. முதலாவது ஈமான், அனைத்து நபிமார்களும் அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து அனுப்பப்பட்ட சத்தியமான உண்மையான தூதராக நபியாக இருக்கின்றார்கள் என்று நம்பிக்கை கொள்வது. இது முதலாவது ஈமான். இரண்டாவது ஈமான் என்னங்க? அனைத்து நபிமார்களையும் மாசூம் என்பதாக, பாவம் செய்யக்கூடிய சிந்தனையே ஆற்றல் இல்லாத நபர்கள் என்பதாக அனைத்து நபிமார்களை நம்பிக்கை கொள்வது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஏனைய இதர நபிமார்களுக்கும் நம்பிக்கை கொள்ளக்கூடிய விஷயத்துல ஒரே ஒரு டிஃபரண்ட் தான். என்னன்னு பாத்தீங்கன்னா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் அல்லாஹ்வின் இறுதி தூதராக, இறுதி நபியாக நம்பிக்கை கொள்வோம். இதர நபிமார்களை அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அனுப்பப்பட்ட சத்திய தூதர் என்பதாகவும் அவர்கள் மாசூம் என்பதாக நம்பிக்கை கொள்வோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி நபியாக இருக்க போய்தான் நபிமார்களுக்கெல்லாம் ரசூல்மார்களுக்கெல்லாம் தலைவராக, இமாமாக இருக்கின்றார்கள். பெரிய கண்ணியம். இந்த கண்ணியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கல, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கல, எந்த நபிமார்களுக்கும் வழங்காமல் அல்லாஹ்வின் இறுதி தூதர் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டுமே பிரத்யேகமாக வழங்கி இருக்கிறார். அப்படிப்பட்ட நபியினுடைய உம்மத்து தான் நாம. அந்த இறுதி நபித்துவங்கிற சிறப்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிரத்யேகமாக வழங்கப்பட்டதின் காரணமாகத்தான் நபிமார்களுக்கெல்லாம் ரசூல்மார்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கிறார்கள். அவர்களுடைய உம்மத்துல நாம இருக்கிறனால தான் இதர சமுதாயத்தினர்களை விட நாம் சிறந்தவர்கள் என்பதாக ஹதீஸில் அல்லாஹ்வின் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இப்ப 2 நபர்கள் முடிச்சிட்டாங்க. மூணாவது நபர் யாரு? மனிதர்கள் மீது நம்பிக்கை கொள்ளக்கூடிய மூணாவது நபர். 6 நபர்ல 2 பத்தி பேசியாச்சு. மூணாவது நபர் யாருன்னா சஹாபாக்கள். மூணாவது நபர் யாருங்க? சஹாபாக்கள். புரியுதுங்களா நான் சொல்றது? புரியுது உஸ்தாத். அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்கல்லாஹ். அப்ப மூணாவது நபர் யாருங்க? சஹாபாக்கள். சஹாபாக்களுடைய விஷயத்துல எப்படி நம்பிக்கை கொள்ளணும்? சஹாபாக்கள் என்பவர்கள் யார்? ஃபர்ஸ்ட் நாம தெரிஞ்சுக்கணும். சஹாபாக்கள்னா யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த நபர் அல்லாஹ்வின் இறுதி தூதர் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேரில் கண்டு ஈமான் கொண்டு அதே ஈமானுடன் மரணித்திருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் சஹாபாக்கள் என்பதாக சொல்வார்கள். அவர்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. ஷரத் என்ன, நிபந்தனை என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேரில் கண்டு ஈமான் கொண்டு அதே ஈமானுடன் மரணித்திருக்க வேண்டும். இவர்கள் தான் சஹாபாக்கள் என்பதாக சொல்வார்கள். சஹாபாக்களுடைய விஷயத்துல 3 நம்பிக்கை கொள்ள நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். 3 நம்பிக்கை கொள்ள நாம் கடமைப்பட்டிருக்கோம். முதலாவது என்னங்க? அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சஹாபாக்களை பொருந்திக் கொண்டான் என்பதாக நாம் நம்பணும். எத்தனை சஹாபாக்கள் இருக்கிறார்களோ அவர்கள் அனைவர்களும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொண்டவர்கள் என்பதாக நம்பிக்கை கொள்வது நம் மீது கட்டாய கடமையாக இருக்கு. இது முதல் நம்பிக்கை. சஹாபாக்களுடைய விஷயத்துல 3 நம்பிக்கை. முதலாவது நம்பிக்கை, சஹாபாக்கள் அனைவர்களையும்
அல்லாஹ் பொருந்தி கொண்டான் என்பதாக நம்புவது. இரண்டாவது நம்பிக்கை என்னங்க? எத்தனை சஹாபாக்கள் இருந்தார்களோ அனைவர்களும் அல்லாஹுவை பொருந்தி கொண்டார்கள் என்பதாக நம்பிக்கை கொள்வது. என்னங்க ஹஜ்ரத் இது? நாங்களும் தானே அல்லாஹுவை பொருந்திக்கிறோம், நாங்களும் தானே அல்லாஹுவை நம்பிக்கை கொள்றோம். இது பிரத்யேகமான ஒரு நம்பிக்கையாக நீங்க சொல்றீங்களே, சஹாபாக்களுடைய விஷயத்துல பிரத்யேகமாக நாம நம்பணும்னு சொல்லி சொல்றீங்களே, நாங்களும் தானே நம்பிக்கை கொள்ளுறோம் அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வரலாம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, நம்மளுடைய நம்பிக்கை எந்த அளவு உறுதியானது நமக்கு தெரியாது. காரணம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு ஏதாவது ஒரு சோதனை வரக்கூடிய நேரத்துல, நமக்கு ஏதாவது கஷ்டம் வரக்கூடிய நேரத்துல, நாம் அந்த கஷ்டமான இக்கட்டான சூழ்நிலையில் அல்லாஹுவை புகழ்வதை விட்டு விட்டு என்னடா அல்லாஹ் இப்படி ஆயிருச்சு, ஃபர்ஸ்ட் வார்த்தை தான் என்னடா அல்லாஹ் இப்படி ஆயிருச்சு. நம்ம அப்ப அல்லாஹ்வை பொருந்திக்கல, நம்ம அல்லாஹ்வை பொருந்திக்கல. பொருந்திக்காததற்கு அடையாளம் தான் நம்மளுடைய நாவிலிருந்து வருவது என்னடா அல்லாஹ் இப்படி ஆயிருச்சு. சஹாபாக்கள் அப்படி அல்ல. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் ரதீது பில்லாஹி ரப்பா வபில் இஸ்லாமி தீனா வபி முஹம்மதின் நபிய்ய வ ரசூல. இதான் ஸல்லல்லாஹு சஹாபாக்களுடைய வார்த்தை. எந்த சூழ்நிலையாக இருக்கட்டும், இக்கட்டான சூழ்நிலை, கஷ்டமான சூழ்நிலை, குழந்தைகள் வஃபாத் ஆயிட்டாங்க, குழந்தைகள் அனாதை ஆயிட்டாங்க, பெண்கள் எல்லாம் விதவி ஆயிட்டாங்க, பொருளாதாரத்தில் இழப்பு, உயிர் இழப்பு, எந்த சோதனை வந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹும்ம லக்கல் ஹம்த் என்று சொல்லக்கூடிய சமுதாயம் தான் சஹாபாக்களுடைய சமுதாயம். ஆகையினால தான் இந்த ஈமானை விஷயத்துல, இந்த நம்பிக்கை விஷயத்துல பிரத்யேகமாக நம்ம அவர்களை நம்பணும். அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான், இவர்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள். ரலியல்லாஹு அன்ஹும் வ ரது அன்ஹு. அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள். இந்த ரெண்டு நம்பிக்கை. மூணாவது நம்பிக்கை என்னங்க? சஹாபாக்களுடைய விஷயத்துல நாம் மஹ்ஃபூஸ் என்பதாக நம்பணும். மஹ்ஃபூஸ். நபிமார்களுடைய விஷயத்துல மஅசூம் என்பதாக நம்பணும். சஹாபாக்களுடைய விஷயத்துல மஹ்ஃபூஸ் என்பதாக நம்பணும். மீம் ஹா ஃபா வா வா இருக்கு பாருங்க, தாக்கு அப்புறம் உள்ள வா, மஹ்ஃபூஸ் என்பதாக நம்பணும். மஹ்ஃபூஸ்னா என்னங்க? அது என்ன நம்பிக்கை அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாவம் செய்யக்கூடிய ஆற்றல் இருக்கும் நிச்சயம் அவர்களிடம், ஆனால் பாவம் செய்வதிலிருந்து அல்லாஹ் அவர்களை காப்பாற்றுவான். இதான் சஹாபாக்கள் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கை. மஹ்ஃபூஸ். பாவம் செய்யக்கூடிய ஆற்றல் இருக்கும், பாவம் செய்யக்கூடிய சிந்தனை வரும், ஆனால் பாவத்தில் இருந்து அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பான், பாவத்திலிருந்து அல்லாஹ் அவர்களை காப்பாற்றுவான் என்பதாக சஹாபாக்களுடைய விஷயத்துல நாம் நம்பிக்கை கொள்ளணும். இன்னைக்கு உம்மத்து சஹாபாக்களை நம்பிக்கை கொள்ளக்கூடிய விஷயத்துல ஏற்றத்தாழ்வாக நடந்து கொள்றாங்க. ஏதாவது ஒரு நபர் ஒரு தவறு செஞ்சுட்டாரு, அதை தட்டி கேட்க போனோன்னா, ஏன் ஹதீஸ்லயே அந்த சஹாபி அப்படி செஞ்சிருக்கிறதாக வருது, அந்த சஹாபி அந்த தப்பு பண்ணதாக வருது. சஹாபாக்களுடைய விஷயத்தில் இந்த உம்மத்து நாவ பேன்றதில்லை. நன்கு விளங்கிக் கொள்ளுங்கள், சஹாபாக்களை விட அல்லாஹ் ஒரு சில காரியங்களை நடத்தாட்டினான், சில தவறுகளை நடத்தாட்ட செய்தான். காரணம் ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த மார்க்கம் என்பது கியாமத் நாள் வரை நீடித்திருக்கக்கூடிய மார்க்கம். இந்த மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம், தீனுல் இஸ்லாம். இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரியத் என்பது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ஷரியத்தை போன்று, ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய ஷரியத்தை போன்று குறிப்பிட்ட காலம் வரை இருக்கக்கூடிய ஷரியத் அல்ல, மாறாக கியாமத் நாள் வரை நீடிக்கக்கூடிய ஷரியத். இந்த ஷரியத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சட்டம் ஒவ்வொரு முஸ்லிமும் விளங்க வேண்டும் என்பதாக சில சட்டங்களை பிராக்டிக்கலாக புரிய வைப்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சஹாபாக்களிடம் ஒரு சில காரியங்களை செய்ய வைத்து இந்த உம்மத்திற்கு பாடத்தை கற்பித்து தந்தான். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஸ்ஸாரிகு வஸ்ஸாரிகத்து ஃபக்தஉ ஐதியஹுமா. திருடக்கூடிய ஆணாக இருந்தாலும் திருடக்கூடிய பெண்ணாக இருந்தாலும் அவருடைய கையை வெட்ட வேண்டும் அப்படின்னு குர்ஆனுடைய சட்டம். இப்ப அல்லாஹ் தஆலா இதை மட்டும் சொல்லி முடிச்சிருந்தான்னா, இப்ப இஸ்லாமிய ஆட்சி இருக்குது ஒரு இடத்துலன்னு வச்சுக்கிறேங்க, வேற ஏதோ ஒரு இடத்துல இருக்கு,
இப்ப மன்னருடைய நெருக்கமான ஒரு நபர், உதாரணத்துக்கு மன்னருடைய பிள்ளைன்னு வச்சுக்கிறோங்க. பெண் பிள்ளை திருடிருச்சு. அப்ப மன்னர் என்ன செய்வாரு? அல்லாஹ் ஃபக்குத்தஉ ஐதியஹுமா தான் குர்ஆன்ல சொல்லியிருக்கான். அப்ப கையை வெட்டணும். கையினா எது? விரல் நுனியில இருந்து அக்குள் வரை இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு தான் கை என்பதாக சொல்லப்படும். அப்ப மகள் தானே திருடி இருக்கா. அப்ப லைட்டா நுனி நகத்து பக்கத்துல இருக்கும் நுனி பகுதி வெட்டி விட்டுட்டு கையை வெட்டிட்டேன்றான். இப்ப மன்னருக்கு விரோதி ஒருத்தர் திருடிட்டார், மன்னருக்கு வேண்டப்படாத ஒரு நபர் ஒருத்தர் திருடிட்டார்னா மன்னர் என்ன செய்வான்? அல்லாஹ் கையை வெட்ட சொல்லிட்டான்னு சொல்லிட்டு அந்த விரோதத்தன்மையை அந்த நபரிடம் காட்டி அக்குள் வரையும் கையை எடுத்துருவான். இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வு நடந்துவிடக் கூடாது என்பதாகத்தான் அல்லாஹ் கைய வெட்டணும்னா எவ்வளவு வெட்டணும், முதல் தடவை திருடனா எவ்வளவு வெட்டணும், ரஜ்மு செய்யணும்னா எப்படி செய்யணும், கசையடி அடிக்கணும்னா எப்படி அடிக்கணும், இந்த உம்மத்திற்கு புரிய வைப்பதற்காக வேண்டிதான் சஹாபாக்களிடம் அல்லாஹ் ஒரு சில காரியங்களை செய்ய வைத்து இந்த உம்மத்திற்கு பாடம் கற்பித்து தந்திருக்கிறான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இயற்கையாகவே சஹாபாக்கள் என்பவர்கள் மஹ்ஃபூஸ், பாவம் செய்யக்கூடிய சிந்தனை இருக்கும், பாவம் செய்யக்கூடிய ஆற்றல் இருக்கும். ஆனால் அல்லாஹ் அவர்களை பாவத்திலிருந்து காப்பாற்றுவான். அப்ப ஹதீஸ்ல ஒரு சில விஷயங்கள் சஹாபாக்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த அடிப்படையில தான் சொல்லப்பட்டிருக்குது. அந்த சஹாபி திருடனாங்க, அந்த சஹாபி பெண்மணி தவறா நடந்து கொண்டாங்க, ரஜ்மு செய்யப்பட்டது என்பதா ஹதீஸ்ல சொல்லப்படுவது எல்லாம் என்னங்க? இந்த உம்மத்திற்கு பாடம் கற்பித்து தருவதற்காக வேண்டிதான் சஹாபாக்களை கொண்டு அல்லாஹ் ஒரு சில காரியத்தை செய்ய வைத்தானே தவிர சஹாபாக்கள் என்பவர்கள் மஹ்ஃபூஸ், சஹாபாக்கள் என்பவர்கள் பாவம் செய்வதிலிருந்து காப்பாற்றப்பட்டவர்கள் என்பதாக நாம் நம்பிக்கை கொள்வது நம் மீது கட்டாய கடமையாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, இந்த மாதிரி ஈமானுடைய அடிப்படை விஷயங்களை இந்த உம்மத்து ரொம்ப பலவீனமா விளங்கி இருக்குது, முழுமையாக விளங்கல. தொழுகையாளியாக இருக்கிறாங்க, நோன்பாளியாக இருக்கிறாங்க, தான தர்மங்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க, நல்ல காரியங்களை செய்யக்கூடியவர்கள் நிறைய பேர் ஆயிட்டாங்க. ஆனால் ஈமானுடைய ஆழமான விஷயத்தை, ஈமானுடைய நுட்பமான விஷயத்தை தெரியக்கூடிய நபர்கள் ரொம்ப குறைஞ்சிருக்கிறாங்க. அப்ப இப்படிப்பட்ட நிலையில நாம் என்ன தொழுதாலும் அல்லாஹ் நம்மளுடைய துஆவை அங்கீகரிக்காமல் இருப்பதற்கு காரணம் இதுதான். ஏங்க, சஹாபாக்களுக்கு இருந்த அல்லாஹ் தான் இன்னைக்கும் இருக்கிறான். அல்லாஹ் மாறிவிடவில்லை. ஆதியிலும் அவன் தான், சஹாபாக்களுடைய காலத்திலும் அவன் தான், இன்னைக்கும் அவன் தான் இறைவன், என்றென்றும் அவன் தான் இறைவனாக இருக்கக்கூடியவனாக இருக்கிறான். அந்த சமுதாயத்தினர்களுக்கு உதவி செய்த இறைவன், அந்த சமுதாயத்தினர்களுக்கு வெற்றி கொடுத்த அல்லாஹ் இந்த முஸ்லிம் சமுதாயத்தினர்கள் ஏன் வெற்றி கொடுக்கிறது இல்ல? துஆக்கள் ஏன் அங்கீகரிக்கப்படுவதில்லை? இபாதத்து நிறைய இருக்குது, நிறைய துஆ செய்யறோமே, ஏன்னா ஈமான்ல குறைபாடு. ஈமான்ல குறைபாடோடு நாம் எவ்வளோ தொழுதாலும் எவ்வளோ நோன்பு வைத்தாலும் அல்லாஹ் அதனை அங்கீகரிக்க போடுவதில்லை. ஈமானை விட்டு விலகி போவதுன்னா என்னங்க? ஏதாவது ஒரு கல்லை போய் வணங்குறது, ஒரு சிலையை போய் வணங்குறது, ஒரு மரத்தை போய் வணங்குறது, அதுக்கு தான் ஈமானை விட்டு விலகி போறதுன்னு சொல்லப்படுமானா அது கிடையாது. அதுவும் ஈமானை விட்டு விலகி போறதான், சந்தேகமே இல்லை. ஆனால் நாம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் இருக்கு பாத்தீங்களா? துக்கமான நேரங்கள்ல, கஷ்டமான நேரங்கள்ல அல்லாஹ்வை சாடி அல்லாஹின் மீது நிராசை வெளிப்படுத்தும் வகையில், அதே மாதிரி நம்மளுடைய தப்பை சுட்டி காட்டக்கூடிய நேரத்துல ஹதீஸ்ல அப்படி சொல்லப்பட்டிருக்கு, நான் மட்டுமா அந்த மாதிரி செஞ்சேன், ஹதீஸ்ல அப்படி சொல்லப்பட்டிருக்குது, சஹாபாக்களுடைய விஷயத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு நியாயப்படுத்தி நாம பேசக்கூடிய நேரத்துல நம்மளுடைய ஈமான் பலவீனம் அடைந்து எந்த அளவிற்கு என்றால் நம்மளுடைய மௌத்து கேள்விக்குறியாக ஆகும் அளவிற்கு நம்மளுடைய ஈமான் பலவீனமாகி விடுகிறது. இந்த பலவீனமான ஈமானோடு நம்மளுடைய அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஆகையினால இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி நடக்கும். இரண்டாவது ஈமானை பத்தி தான் பேசணும். 6 வகையான மனிதர்களை நம்பிக்கை கொள்வது, அந்த 6ல 3 பத்தி நாம பேசிட்டோம். இன்ஷா அல்லாஹ் மீதி 3ஐயும் பேசிட்டு 3வது ஈமானை பற்றி இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த பாடங்களை இன்ஷா அல்லாஹ் நாம் படிப்போம். கேட்டதான் புரிஞ்சுங்களா? புரிஞ்சிச்சு உஸ்தாத். அல்ஹம்துலில்லாஹ், பாரக்கல்லாஹ். இந்த விஷயத்தை பெண்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு எடுத்து சொல்வீங்களாமா?
இன்ஷா அல்லாஹ். கண்டிப்பா எடுத்து சொல்லுங்கம்மா. ஆண்கள் என்னதாக இருந்தாலும் நாங்க ஜும்மால பயான் பேசுறோம், என்னென்னமோ விஷயங்கள் நாங்கனால முடிஞ்சதை செய்யறோம் நாங்க. ஆனால் குழந்தையை பெற்றெடுத்து அதனை உருவாக்கக்கூடிய சக்தியை அல்லாஹ் பெண்களிடம்தான் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஒரு வீட்டுல ஆண் எவ்வளவு பெரிய தொழுகையாளியாக இருக்கட்டும், நோன்பாளியாக இருக்கட்டும், அதிசயங்களை நிகழ்த்தக்கூடிய கராமாத்துகளை செய்யக்கூடிய எவ்வளவு பெரிய நபராக இருக்கட்டும், தீன் அவனை கொண்டு குடும்பத்துல வராது. குடும்பத்துல தீன் வருவது என்பது ஒரு பெண்ணை கொண்டுதான் ஏற்படுகிறது. தாய்மார்கள் நீங்க தயாராகணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்த அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பாரக் அல்லாஹ் ஃபீக்கும் உஸ்தாத். அல்ஹம்துலில்லாஹ்.